வணக்கம். இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேன். இன்றைக்கி கதையோட தலைப்பு நரியும் அணிலும். ஒரு மரத்தில் ஒரு ஒரு காட்டில் அணில் இருந்துச்சான். அந்த அணில் அந்த மரத்துக்கு கிளைக்கு கிளை தாவிக்கிட்டே இருக்குமா. ஒரு நரி இந்த அணிலை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்துச்சான். இந்த அணிலை சாப்பிட்றதுக்காக திட்டம் போட்டுகிட்டே இருந்துச்சான். ஆனால் இந்த அணில் அந்த நரிக்கு அகப்படவே இல்லையா. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்குமா. அப்போ ஒரு நாள் சும்மா பேச்சு கொடுத்து அதை ஏமாற்றலான்னு சொல்லிட்டு அந்த அணில்கிட்ட சொல்லிச்சான், நீ என்ன இவ்வளோ துருன்னு ஃபாஸ்ட்டாக கிளைக்கு இப்படி தாவறியா? ஆனால் அவங்க அப்பா மரத்துக்கு மரம் தாவுவார், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஏன் என்னாலுமே முடியுமே அப்படின்னு சொல்லி அந்த அணில் சொல்லிச்சான். எங்கே நீ தாவி காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கிற மாதிரி 2 மரத்தை காமிச்சு தான் அந்த நரி. அந்த அணிலுக்கு இது புரியாமல் இந்த நரி நம்மளை சாப்பிட்றதுக்கு தான் இப்படி ஐடியா பண்ணுதுன்னு இந்த அணிலுக்கு தெரியாமல் என்ன பண்ணுச்சான், அவங்க அப்பா பண்ணுற மாதிரி நாம்ளும் பண்ணி காமிப்போம், அந்த நரிக்கு பண்ணி காமிப்போம் அப்படின்னு நினச்சி இந்த மரத்தில் இன்னொரு மரத்துக்கு தாவும் போது அது தாவ முடியாமல் கீழே விழுந்துச்சான். உடனே அந்த நரி அது மேலே காலை வச்சு அமுக்கி பிடிச்சிச்சான். உன்னை கொல்றதுக்காக தான், உன்னை சாப்பிட்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த நரி சொல்லிச்சான் அந்த அணில்கிட்ட. அந்த அணில் ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே, எப்படி இதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறது, சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது சாப்பிட்றது போகிறதுக்கு முன்னாடி அது கேட்டுச்சான், நானும் தான் ஒன்று கேள்விப்பட்டேன் அப்படி, நரியோட இனத்தை பற்றி ஒன்று கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த நரி என்னன்னு கேட்டுச்சான். நரி நீங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிலுவை போடுவீங்களாமே, அப்படியா நீ போடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். போடுவனே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சிலுவை போகிறதுக்காக அது காலை தூக்குச்சான். அந்த கேப்பில் இந்த அணில் குடுக்குடுன்னு ஏறி மரக்கிளையில் உட்காந்துக்குச்சான். அந்த அணில் தப்பிச்சிடுச்சான். இந்த நரி ஐயோ நாம் அதை ஏமாற்றலாம்னு நினச்சேன், கடைசியில் அது நமக்கே ஒரு கதையை சொல்லி ஏமாற்றிட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தோடு அந்த இடத்த விட்டு போயிடுச்சான். அந்த அணில் இனிமேல் நம்ம மற்றவங்க அந்த குறைவாக பேசுகிறது, நம்மளை பாராட்டி பேசுகிறத நினச்சி நம்ம மயங்கிடக்கூடாது, இனிமேல் நம்ம உஷாராக இருக்கணும், இந்த நரி மாதிரி ஆளுங்கக்கிட்டலாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு லெசன் அது கற்றுக்குச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அதான் அந்த அணில் கடைசியாக அதை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண மாதிரி தான். நம்ம அடுத்தவங்க நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு நம்ம போய் அவங்க விரிக்கிற வலையில், இந்த நரி மாதிரி சில பேர் நம்மக்கிட்ட வலை விரிப்பாங்க, அந்த மாதிரி அவங்க விரிக்கிற வலையில் விழுந்துட்டா நம்ம உயிருக்கே கூட ஆபத்தாக முடியும். அந்த அணில் மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் சமோஜதனமாக ஒரு முடிவெடுத்து டக்குன்னு அவங்கள டைவர்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுல தான் நம்மளோட திறமை இருக்குது. அந்த மாதிரி நாமளும் நமக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த டைமில் யோசித்து இந்த அணில் மாதிரி டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும். அதனால் நம்ம எல்லோரும் நம்ம சொல்கிறத நம்ம பாராட்டி பேசினாலோ இல்லை நமக்கு எதனா ஆஃபர் பண்ணுறாங்களோ அதை பார்த்து ஏமாந்துடாமல் உஷாராக நல்லா தெளிவாக இந்த அணில் மாதிரி சுறுசுறுப்பாக இருந்தாக்கா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளும் தப்பிக்க முடியும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.